வணக்கம். செய்திகள் வாசிப்பது நித்யா. இன்றைய செய்திகள். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பெரம்பூர் சுரங்கப்பாதையில் மட்டும் மழைநீர் தேங்கியுள்ளது. அடுத்த ஓரிரு மணி நேரத்தில் மழைநீர் வடியும். மற்ற சுரங்கப்பாதைகளில் மழைநீர் தேங்கவில்லை. போக்குவரத்து சீராக உள்ளது. சென்னை மாநகராட்சி தகவல். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பிறந்தநாள் இன்று. நீர்நிலைகள், பொது இடங்களில் அரசு நிலத்தை ஆக்கிரமித்தால் கிரிமினல் வழக்கு. மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவு. வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு தமிழ்நாடு மீனவர்களை விரட்டியடித்த இலங்கை கடற்படை. முன்னெப்போதும் இல்லாத வகையில் அணிவகுக்கும் இலங்கை ரோந்து கப்பல்கள். நுங்கம்பாக்கம் காம்தார் நகர் முதன்மை சாலைக்கு எஸ்.பி. பாலசுப்ரமணியம் பெயர் சூட்டப்படும் என்று முதலமைச்சர் அறிவிப்பு. ரசிகர்களில் ஒருவனாக மகிழ்ச்சி அடைவதாக உருக்கம். நாடு முழுவதும் பள்ளிகள் அருகே குட்கா, கூல் லீஃப் விற்க தடை. ஒன்றிய அரசு கடும் சட்ட திருத்தம் மேற்கொள்ள வேண்டும். உயர்நீதிமன்ற கிளை அதிரடி. தமிழ்நாட்டு திட்டங்களுக்கான நிதியை பெற முதல்வர் மு.க. ஸ்டாலின் இன்று டெல்லி பயணம். நாளை பிரதமர் மோடியை சந்தித்து பேசுகின்றார். தமிழர்கள் மீது இந்தி திணிக்கப்பட்டுள்ளது. 3 புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து வழக்கு. ஒன்றிய அரசு பதில் தர ஐகோர்ட் உத்தரவு. மரத்தில் வேன் மோதி 7 பேர் பலி. திருச்செந்தூர் கோயிலுக்கு சென்று திரும்பிய போது சோகம். முதல்வர் உத்தரவுப்படி மகப்பேறு விடுப்பு முடிந்து பணிக்கு திரும்பிய பெண் காவலர்கள் 19 பேருக்கு விரும்பிய மாவட்டங்களுக்கு பணி மாறுதல். சென்னை கமிஷனர் அருண் நடவடிக்கை. நில முறைகேடு புகாரில் சித்தராமையா மீது லோக் ஆயுக்தா விசாரணைக்கு உத்தரவு. 3 மாதங்களில் அறிக்கை கேட்கின்றது மக்கள் பிரதிநிதிகள் நீதிமன்றம். தமிழக வெற்றி கழக மாநாடு இன்று ஆலோசனை கூட்டம். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ராஜகோபுர கலசங்கள் புதுப்பிக்கும் பணி தீவிரம். கலப்பட நெய் சப்ளை செய்த விவகாரம். திண்டுக்கல் டெய்ரி நிறுவனம் மீது திருப்பதி தேவஸ்தானம் புகார். பெங்களூருவை உலுக்கிய சம்பவம். இளம்பெண்ணை கொடூரமாக கொன்ற கொலையாளி தற்கொலை. தயாநிதி மாறன் தொடர்ந்த வழக்கில் இருந்து விடுவிக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி மனு. நடிகைகள் குறித்து அவதூறு பேச்சு. டாக்டர் காந்தராஜிடம் போலீசார் விசாரணை. லெபனானில் உள்ள இந்தியர்கள் வெளியேற உத்தரவு. தமிழக வெற்றி கழக முதல் மாநாடு அனுமதி வழங்கியது காவல்துறை. மகாலய அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்திற்கு சிறப்பு பஸ்கள் இயக்கம். செஸ் ஒலிம்பியாட் இந்திய அணிக்கு ரூபாய் 3.2 கோடி பரிசு அறிவிப்பு. செஞ்சிக்கோட்டையை பார்வையிட 27ஆம் தேதி அனுமதி இல்லை. மாவட்ட கலெக்டர் அறிவிப்பு. பெண் டாக்டர் பிரேத பரிசோதனையில் குளறுபடி. டாக்டர் உட்பட 2 பேரிடம் சிபிஐ தீவிர விசாரணை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த நெகுந்தி சுங்கசாவடியில் நடந்த வாகன சோதனையில் வரி செலுத்தாமல் இயக்கப்பட்ட 5 சுற்றுலா பேருந்துகளுக்கு அபராதம் விதித்தார் வட்டார போக்குவரத்து அலுவலர் ராதாகிருஷ்ணன். செலுத்த வேண்டிய வரி ரூபாய் 1.38 லட்சம் மற்றும் அபராதம் ரூபாய் 50,000 வசூல் செய்யப்பட்டது. பொன்னேரி அருகே செல்போன் கோபுரம் அமைக்க மக்கள் எதிர்ப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே குன்னமஞ்சேரி பகுதியில் தனியார் செல்போன் கோபுரம் அமைப்பதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். குடியிருப்பு பகுதியை ஒட்டி செல்போன் கோபுரம் அமைப்பதால் தங்கள் பகுதியில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் குடியிருப்புகள் அல்லாத பகுதியில் செல்போன் கோபுரம் அமைக்க வேண்டும் என கூறி கட்டுமான பணிகள் நடைபெறும் இடத்திற்கு சென்று இன்று எதிர்ப்பு தெரிவித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வடகரை பகுதியில் சிறார்களை கோயிலுக்குள் அழைத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட கோயில் பூசாரி திலகர் வயது 70 போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. குழந்தைகள் தங்களின் பெற்றோரிடம் இது குறித்து தெரிவிக்க அப்பகுதி மக்கள் கோயிலை நோக்கி திரண்டு வர திலகர் உள்ளே இருந்து கொண்டு கோயிலை பூட்டியுள்ளார். போலீசாருக்கு தகவல் தெரிந்து அவர்கள் வந்து திலகரை அழைத்து சென்று வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். பிரதமரின் பூனே பயணம் மழையால் ரத்து. மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக பிரதமரின் பூனே பயணம் ரத்து செய்யப்பட்டது. பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க பிரதமர் மோடி இன்று பூனே செல்ல இருந்தார். ரவுடியை நீதிமன்றத்திலேயே தூக்கிய போலீஸ். சேலம் நீதிமன்றத்தில் ஆஜராக வந்த ரவுடி ஜான் மற்றொரு வழக்கில் கைது.
காவல்துறை நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு வழங்காததால் ரவுடி ஜானை போலீசார் குண்டு கட்டாக தூக்கிச் சென்றனர். ரவுடி ஜானை என்கவுண்டர் செய்ய காவல்துறையினர் தூக்கிச் சென்றிருக்கலாம் என அவரது மனைவி சந்தேகம். தமிழ்நாட்டில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. தமிழ்நாட்டில் இன்று முதல் 3 நாட்களுக்கு செப்டம்பர் 26, 28 மற்றும் 29 ஆகிய நாட்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு தெரிவித்துள்ளது. பூமியை இன்று நெருங்கும் ராட்சத எரிக்கல். பூமியை இன்று ராட்சத எரிக்கல் நெருக்கமாக கடந்து செல்ல உள்ளது. இதனால் பூமிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் காய்ச்சல், அஜீரண கோளாறுக்கு பயன்படுத்தப்படும் 50க்கும் மேற்பட்ட மருந்துகள் தரமற்றவை. மருந்து தர கட்டுப்பாடு அமைப்பு அதிர்ச்சி தகவல். திருப்பதி கோயிலுக்கு நெய் விநியோகித்த திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி நிறுவனம் மீது திருப்பதி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு. லட்டு சர்ச்சை வழக்கு பதிவு. திருப்பதி கோயிலுக்கு நெய் விநியோகித்த திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி நிறுவனம் மீது திருப்பதி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு. நிபந்தனைகளை மீறி நெய்யில் கலப்படம் செய்து 4 டேங்கர் லாரிகளில் விநியோகம் செய்ததாக தேவஸ்தானம் நேற்று அளித்த புகாரில் போலீசார் நடவடிக்கை. எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை கிடையாது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருத்து. எமர்ஜென்சி காலத்தில் கூட ஆருயிர் சகோதரர் செந்தில் பாலாஜிக்கு 471 நாட்களுக்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தால் பிணை கிடைத்திருக்கின்றது. அமலாக்கத்துறை அரசியல் எதிரிகளை ஒடுக்கும் துறையாக மாற்றப்பட்ட தற்போதைய சூழலில் அதற்கு உச்சநீதிமன்றம் ஒன்றே விடியலாக இருக்கின்றது. எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை கிடையாது. அரசியல் சதி செயல்கள் 15 மாதங்கள் தொடர்ந்தன. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருத்து. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டப்பூர்வமாக எந்த தடையும் இல்லை. உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ கருத்து. இத்துடன் இன்றைய செய்திகள் இனிதே நிறைவடைந்தன. நன்றி.